டைரக்டர் அரவிந்த் ராஜகோபாலோடைய டைரக்ஷனில் ஆக்டர் ஷாமுடைய நடிப்பில் இன்று வெளிவந்த படம் தான் அஸ்திரம். இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாம் கொடைக்கானல் பகுதியில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒருத்தர் மக்கள் கூடும் அந்த ஒரு பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் அவரையே அவருடைய வயிற்றிலேயே கத்தியை வச்சு குத்திட்டு செத்து போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு கேஸை ஷாம் கையில் எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் ஏற்கனவே மதுரையிலையும் சென்னை பகுதியிலையும் 2 பேர் கத்தியோட வயிற்றை கிழிச்சு இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த லீட் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எதற்காக, யார் இப்படி செய்கிறாங்க, யார் இப்படி செய்ய தூண்டுறாங்க அப்படின்ற மர்மத்தை ஷாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு. அவருடைய முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதையாக காமிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றிய ஒரு அலசலாக சொன்னோன்னா, ஷாம் நீண்ட வருடங்கள் கழித்து அவருக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படம் முழுவதுமே நம்ம நினைக்கிற மாதிரியே யார் தான் அந்த தற்கொலையை செய்ய தூண்டுவது அப்படின்ற ஒரு பதட்டமும் வெறுப்பும் அந்த ஒரு படம் முழுசையும் காட்டுறது ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷாமுடைய நடிப்பில் ஒரு நல்ல நடிகனாகவும் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படத்துடைய முதல் பாதி விறுவிறுப்பிற்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த மார்ட்டின், யார் அந்த செஸ் போர்டுக்கும் கல்லாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு தேடுதல் சுவாரஸ்யம் குறையவே இல்லை. இரண்டாம் பாதியும் அப்படியே ஆரம்பிச்சது. பட் ஆனால் ஷாமை வேணும்னே இந்த கேஸில் கொண்டு அவரை அலைய விட்டதற்கான காரணத்தை ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன விதம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் அப்படியே ட்ராகாக இழுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நம்மளால் கணிக்க முடிகிற அளவுக்கு ஆங்காங்கே இந்த இதுதான் விஷயன்ற மாதிரி சொல்லப்பட்டது தான். பட் இருந்தாலுமே ஃப்ளாஷ்பேக்கில் இவ்வளோ பெரிய நீள ஃப்ளாஷ்பேக் தேவையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. படத்தில் ஷாம் தவிர அவருக்கு உதவியாளராக வரும் சுமன் அப்படின்றவருக்கும் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் நல்லாவே சூப்பராக இருந்தது. மற்றபடி ஷாமுடைய இன்வெஸ்டிகேஷனே இந்த படம் முழுசும் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சிறுவனுடைய நடிப்பும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய முதல் பாதி, அப்புறம் ஷாமுடைய நடிப்பு, அப்புறம் இந்த படத்துடைய கதைக்களம். நெகட்டிவ் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் இழுவையாக அப்படி இருந்துச்சு இல்லையா, அதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அண்டு அத்தனை போராட்டமாக காமிப்பாங்க. அத்தனை போராட்டத்திற்கும் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அதுவுமே ஒரு மைனஸாக தான் இருந்தது. மொத்தத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த ஒரு டீசன்ட் த்ரில்லர் மூவியை பார்த்த ஒரு அனுபவம் இந்த மூவியை பார்த்தா கிடைக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.